வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோலாகலமாக கொண்டாட்டமாக ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2025 இன்னைக்கு பாகிஸ்தானில் நடக்க போகுதுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மாபெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது. மேட்ச்சு வேற மாதிரி போயிட்டுருக்கும். இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தானு, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்டு சவுத் ஆப்பிரிக்கா. இதை யார் வெற்றி பண்ணுறான்னு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இவங்களோட குரூப்பில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஏ குரூப்பில் இந்தியாவும் நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் பங்களாதேஷ் இருக்கிறாங்க. பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. இதில் எல்லா மேட்சுமே நாக் அவுட் கேமு தான். ஒரு மேட்ச் தோத்தாலும் டாட்டா பாய் பை சொல்ல வேண்டியதான் அந்த டீமு. இதில் என்னன்னா, ஏ குரூப்பில் யார் டாப் ஆஃப் தி டேபிள் டாப் 2ல் யாருக்கு போகிறாங்க, பியில் டாப் ஆஃப் தி டேபிள் டாப் 2ல் யாருக்கு போகிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு டாமினேஷன் லெவலில் எல்லா டீமுமே டாமினேட்டு தான். ஏன்னா ஐசிசி கேமை பொறுத்தளவு சொல்லவே முடியாது எந்த டீம் எப்படி கம்பேக் கொடுப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. சடனாக கம்பேக் கொடுத்து உள்ளே வருவாங்க, செமி வருவாங்க, ஃபைனல் போவாங்க, சொல்லவே முடியாது. இப்போ ஒவ்வொரு டீமோட ஜெர்சி பார்த்துடலாம். பாகிஸ்தானது பாருங்கள் வேற மாதிரி இருக்குது. இந்தியா சொல்லவே வேண்டாம், ப்ளூ ஜெர்சி. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை சொல்ல வேண்டாம், எல்லோ தான், வழக்கம் போல் எல்லோ. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ மாதிரி. அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிளாக் கேப்ஸ்னு சும்மாவா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா க்ரீனு, பங்களாதேஷ் அந்த டைகர் போட்டு அந்த க்ரீன் ப்ளஸ். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜெர்சி வேறு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச் பாகிஸ்தான் நியூசிலாந்து கராச்சியில் நடக்குது. அதுக்கப்புறம் February 20 பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் நடக்குது, எங்கே துபாயில். அதுக்கப்புறம் February 21 ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா கராச்சியில். அதுக்கப்புறம் February 22 ஆஸ்திரேலியா இங்கிலாந்து லாகூரில் நடக்குது. அதாவது February 23 பாகிஸ்தான் இந்தியா. இந்த கேமு தான் வேறு மாதிரி எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில். இது பார்த்திங்கன்னா துபாயில் நடக்குது. அதாவது February 24 பங்களாதேஷ் நியூசிலாந்து. இது ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் அந்த ஸ்டேடியத்தில் நடக்குது. February 25 ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ராவல்பிண்டியில் நடக்குது. February 26 ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து லாகூரில் நடக்குது. February 27 பாகிஸ்தான் பங்களாதேஷ் ராவல்பிண்டியில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா February 28 ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா லாகூரில் நடக்குது. March 1 சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து கராச்சியில் நடக்குது. March 2 நியூசிலாந்து இந்தியா துபாயில் நடக்குது. இதெல்லாம் லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு டாப் ஆஃப் தி டேபிளில் குரூப் ஏலையும் குரூப் பிலையும் டாப் 2 டீம்ஸ் தான் செமிஃபைனல் மோதுவாங்க. அதில் March 4 நடக்க இருக்கிற செமிஃபைனல் A1, அது குரூப் ஏல 1வது டீமும் குரூப் பியில் 2வது டீமும் மோதுவாங்க March 4. March 5 செமிஃபைனல் 2, அது குரூப் பியில் 1வது டீமும் குரூப் ஏல 2வது டீமும் மோதுவாங்க. இது நியூட்ரல்னு போடுறது பார்த்திங்கன்னா இந்தியா கேமு துபாயில் தான் நடக்குது. அதனால் ஸோ நியூட்ரல்னு போட்டிருக்கேன், இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம என்ன சொல்கிறது, March 9 இது தாங்க
நம்ம முக்கியமான மேட்சுங்க. இந்த செமிஃபைனல் 2ல் செமிஃபைனல் 1ல் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஃபைனல் மோதுவாங்க. அதாவது முக்கியமாக சொல்கிறேன், இந்தியா வந்து ஃபைனல் போனால் அந்த கேம் வந்து துபாயில் நடக்கும். இந்தியா வந்து ஃபைனல் போகலைன்னா அந்த கேம் வந்து லாகூரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சேர்மன் சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் போர்டோட சேர்மன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்தியா வந்து நான் பாகிஸ்தான் வரமாட்டோம், ஸோ அதனால் துபாயில் வந்து மேட்ச் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மார்ச் 9 நடக்கிற ஃபைனல் இந்தியா வந்து ஃபைனல் வந்தால் மட்டும் துபாயில் நடக்கும். இந்தியா வரலின்னா கண்டிப்பாக வந்து லாகூரில் தான் நடக்கும். ஏன்னா பாகிஸ்தானோட பெஸ்ட் கிரவுண்டுன்னு சொன்னால் அது லாகூர் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்னென்னா இந்த மேட்ச் வந்து கிரிக்கெட்டின் கொண்டாட்ட திருவிழா தான் சொல்லுவோம் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபி வந்து 1998 நடக்குது. அப்போ பிடிச்சப்போ வரைக்குமே இப்போ கேப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2017 கேப்டனில் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 யார் இருக்கிறா அப்படிங்கிற, அதாவது அப்போ இருந்த கேப்டனும் இப்போவும் யார் இருக்கிறா அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு யாருமே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு யாருமே கிடையாது. ஸோ ப்ரீவியஸாக யார் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா 1998 சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட்டு டைட்டில் அடிச்சிருக்கிறாங்க சாம்பியன் டிராஃபியில். 2000 வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கப்பு வாங்கியிருக்கிறாங்க. 2002 மழை குறுக்கிட்டதுனால ஃபைனலில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் 2 டீமுக்குமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்கா ஃபைனல் நினச்சி இந்த 2 டீமுமே ஃபைனல் கப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 வெஸ்ட் இண்டீஸு, 2006 ஆஸ்திரேலியா, 2009 ஆஸ்திரேலியா பேக் டு பேக் சாம்பியன்ஸு. அப்போல்லாம் ஆஸ்திரேலியா டீமு டாமினன்ஸ் லெவலில் இருந்தாங்க. 2013 இந்தியா தோனி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2017 இந்தியா பாகிஸ்தான் ஆனாங்க ஃபைனலில் லாஸ்ட் டைமு. அதில் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணதுனால தான் இப்போ பாகிஸ்தானில் மேட்ச்சு நடக்குது. ஸோ 2025 யார் வின் பண்ணுவான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக யார் வின் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து February 19 இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கராச்சி நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு 2:30 ஸ்டார்ட் ஆக போகுது. லோக்கல் டைம் வந்து 2 மணி. பாகிஸ்தான் நியூசிலாந்தில் யார் வந்து வின் பண்ணுவான், அதாவது ஹோம் டீமான பாகிஸ்தான் வின் பண்ணுமா இல்லை வந்து அதர் டீமான நியூசிலாந்து வந்து வின் பண்ணுமா? இதில் வந்து 2 டீமு பலம் வாய்ந்த ஒரு அணி. பட் யார் வின் பண்ணுவான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டை சீரீஸில் பாகிஸ்தானை போட்டு ஃபைனலில் நியூசிலாந்து தான் கப்பை தூக்குனாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் மேட்சாக வந்து நியூசிலாந்து வின் பண்ணுவாங்கன்னு என்னோட வந்து ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டே டு டே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் ப்ரிடிக்ஷன்னு நான் சொல்லிடுவேன் யார் வின் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.